நான் ஒன்று சொல்லவா? வாழ்க்கையில் காதல் பண்ணும்போது காதல் பண்ணிடுங்க. ஆனால் எப்போ வேணால் காதல் பண்ணலாம். காதல் பண்ணுறது தப்பு இல்லை. அது எப்படின்னா கல்யாணம் பண்ணிட்ட பிறகு உங்களோட லைஃப் டைம் எப்படி போகும்னு தெரியாது. அந்த டைம் நம்மளோட ஒதுக்கிறதுக்கு நம்மளோட பிள்ளைங்களும் இருப்பாங்க. ஆனால் கணவர் வந்து வேலை வேலை வேலைன்னு போயிடுவாங்க. சரிங்களா? இப்போது வந்து டைம் கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு சிறு வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்கா நிறைய ட்ராவல் பண்ணணும். எங்களோட ட்ராவல் கூட அதிகமாக இருக்கும். அந்த ட்ராவல் அதிகமாக இருக்கும்போது ட்ராவல்னால் என்னென்னா வாழ்க்கையில் நிறைய ட்ராவல் இருக்குது, நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. சந்தோஷமாக ஏற்றுக்கிற வேண்டிய சூழ்நிலையை வந்து கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகும். சரிங்களா? பிள்ளைங்க பெருசாகி பிள்ளைங்கன்னு வந்த பிறகு பெருசாகும் போது பிள்ளைங்களோட பொறுப்பாக இருக்கிற அப்பா அம்மாவை நம்ம அந்த இடத்துல நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? அப்புறம் அங்கே சுற்றணும் இங்கே சுற்றணும், அதாவது சுற்று வரணுன்றது வந்து ட்ராவல் பண்ணுறது. நமக்கு பிடிச்ச இடங்களில் போயிட்டு நம்ம கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுற வேண்டிய வயசு வந்து தாண்டிட்டாங்க. அப்படின்றது வந்து சில நேரம் ஏற்றுக்கலாம், சில நேரம் ஏற்றுக்கவும் முடியாமல் இருக்கும். இன்னும் அதை நான் அனுபவிக்கவே இல்லை, அந்த டைம் நான் அனுபவிக்கவே இல்லை. எல்லா கஷ்டங்களும் எல்லா கடமைகளும் கஷ்டமாகவும் சில நேரம் மாறும், சந்தோஷமாகவும் இருக்கும். நம்மளால் நம்ம தான் அதை செய்யணும் அப்படின்ற ஒரு தருணம் அங்கே இருக்கும். நம்மளால தான் அங்கே அந்த இடத்துல இல்லை ஒரு இடம் ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது கூட நம்மளால தான் இருக்குன்னா அந்த கஷ்டம் கூட நம்மளுக்கு சந்தோஷமாக மாறும்.